நான் சினிமா உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அவன் ஒரு மெயின் ரீசன். நாங்கள் லவ் பண்ண பீரியடில் அந்த யூனியனில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் அந்த கார்டு கிடைக்கும். பெரிய அமௌண்ட் அது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, விஜய் சார் கூட ஒரு 4 பாட்டு, அஜித் சார் கூட 4 பாட்டு, போதும்டா போயிடுவாங்க. ரொம்ப செக்யூர்டான விஷயம்லாம் ஒன்று இருக்கும்ல சினிமாவில். செக்யூர்டான விஷயம் என்னன்னா என்ன சொல்கிறேன்னா, அஜித் சார் கூட இருக்கலாம், விஜய் சார் கூட இருக்கலாம், ரஜினி சார் கூட இருக்கலாம். நான் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தோடு நான் முடிக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அது வாட் எவர் அவங்களோட பேஷன்ஸ். அவங்க சம்பாதிக்கிறது பார்த்தா மணி. நம்ம சம்பாதிக்கிறது மணி கிடையாது. நீ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலே இல்லாமல் ஒரு கான்செப்ட் மாதிரி போய் பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் பீட் பாக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு படம் ரேப் பாடுவான், ஒரு பையன் பாட்டு பாடுவான். மைக்கு மட்டும் கையில் கொடுத்தா விளையாடுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் மைக்கு கையில் கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் இல்லை கொஞ்சம் மைக்கு எப்படிவோ. திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கியூட்டா பியூட்டிஃபுல்லான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. சோ யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ரகு மாஸ்டர் தான். சோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் எப்பவுமே ஒரு எனர்ஜியா ஒரு எப்படி இப்படின்னு கொடுப்பேன். இப்போ நீ கியூட்னு ஒன்றும் இல்லை, வந்து என்ன கியூட் சார். நீங்க கியூட் தான் சார், எங்களுக்கு கியூட் தான் சார். சார் இப்ப வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து ஒரு கியூட்டான சப்பியா இருக்கவங்கன்னா பிடிக்கும். சோ அந்த வகையில பார்த்தா நீங்க கண்டிப்பா வந்து தமிழ் பெண்களுக்கே வந்து கியூட்டான ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் சார். கண்டிப்பா. இதை மட்டும் நான் என் ஒய்ஃப்ட்ட காட்டும் போது பாஸ் பண்ணி காட்டுறேன், வேற ஏதாவது பண்ணி காட்டுறேன். சார் மேம் பத்தி சொல்லி ஆகணும் சார். அவங்க அவ்வளவு கியூட் சார், எங்களுக்கு தெரியும். சோ மேமோட அந்த ஒரு வார்த்தை பேசும்போது எப்படா அவங்க பேசுவாங்க வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு கியூட்டா பேசுவாங்க. கொஞ்சம் நாங்க அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். எப்படா கொஞ்சம் பேசி கம்மி பண்ணுவாங்க சார். எல்லா வீட்லயும் நடக்கிறத பேசிட்டே இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் அவளோட பிளஸ். அதான் சார் கண்டிப்பா. அதனாலதான் அவங்க ஆங்கரா இருந்து இப்போ லைஃப் லாங் ஆங்கரா இருக்காங்க என் கூட. நிறைய இது மாதிரி அப்கமிங் ஆங்கருக்கெல்லாம் மேம் பார்த்தா சார் நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி வெறியாகி நாங்க பண்ற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ மேம் பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க, மேம் பத்தி நான் கேட்டாகணும். ஸோ உங்களை வந்து நான் கூகுள் பண்ணும் போதும் இல்ல ஏதாச்சும் ஒரு மூவில உங்க பேரை பார்க்கும் போதும் மேம் பேர் வந்து சேர்த்து இருக்கு சார். எனக்கு என்னன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னா ஆண் இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு சக்சஸா ஏதோ பண்ணாதான் அவங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து கம்பல்சரி போடுவாங்க. ஆனா ஒரு ஆண்கள் வந்து பண்றது வந்து ஏதோ அரிதான விஷயங்கள் தான் நாங்க பாக்குறோம். சோ உங்களுக்குள்ளது பார்க்கும்போது அப்படி இருக்கு. சோ அதுக்கான காரணங்கள் என்ன சார்? அது காரணங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்லணும் அப்படின்னா, சரி நான் சினிமா உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அவள் ஒரு மெயின் ரீசன்மா. அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. நாங்கள் லவ் பண்ண பீரியடில், நான் அந்த லவ் பண்ண பீரியடில் எனக்கு இந்த கார்டு, இது வந்து லைசன்ஸ்டாக ஒரு கார்டு வாங்கினா தான் நம்ம டான்ஸராக போக முடியும் உள்ள யூனியனில். எங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது, பட்டீனர் பர்கெட் ரோட்டில் டான்டென்ஸ்னு சொல்லி ஒரு யூனியன் இருக்குது. அதில் மெம்பராக இருக்கேன். அந்த யூனியனில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அந்த கார்டு வாங்கினா தான் நம்ம உள்ளே போய் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம உட்கார முடியும். நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா இப்போ அந்த சினிமாவில் யார் வேணா ஆடிடலாம் அப்படின்னு ஒன்று இல்லை. அங்கே அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது 2010. ஓகே, அப்போவே நம்மளுக்கு அந்த ஒரு வெறி இருந்தது. சில டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறேன், அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல ஆடுவோமா, இந்த இடத்துல இருப்போமா, இந்த ஹீரோ கூட பார்ப்போம் அப்படிலாம் இருந்தது ஆசை. அதை ஆடிஷனாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த நியூஸ் கிடச்சிது. சில என்னோட பிரதர்ஸ் மூலிமா கிடச்சிது. அப்போ அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சு. ரிசல்ட்டும் வந்தது. அந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் அந்த கார்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து 2010 நான் 11-10 நான் வந்து பெரிய அமௌண்ட். அது வந்து நம்ம வீட்டில் போய் கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த காசுலாம் கேட்டா ஒரு வாரம் அவங்க தூங்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த காலத்துல கேட்டாங்க, எது கேட்டாங்க,
இவன் அந்த காசு கேட்டானே எங்க அப்பா எழுப்பி எழுப்பி அந்த அதான் மாதிரிலாம் சார் சொல்லுங்க. என்னன்னா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொல்லும்போது எனக்கு சடனா இது அந்த பீரியட்லயே இப்படி ஒரு காசு கட்டி தான் உள்ள போகுறது இருக்குன்னா, அப்ப இப்ப அதிகமா கேட்பாங்களா சார்? இல்ல இல்ல அது அது வந்து அது எதுக்கு காசு அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி சில சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஓகே, ஓகே. இவங்க எல்லாருமே ரிட்டயர் ஆகி போற ஒரு ஒரு ஏஜ்லாம் இருக்கும்ல. அந்த ரிட்டயர் ஆகி போற ஒரு இத்தனை இயருக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பேட்ச் வந்து ரிட்டயர் பண்ணுவாங்க. ம், ஒரு செட் ஆஃப் பேட்ச் உள்ள வருவாங்க. ம். எங்க கிட்ட இருந்து இந்த பணத்தை எடுத்து ரிட்டயர்மெண்ட்டா குடுத்து, மீதிய அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு ஒரு பிஎஃப்ஓ, வாட் எவர் இன்சூரன்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு நான் ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப் மாரி இருப்பாங்க. ஓ! எங்களுக்கு அந்த கார்டு பிரஸ்ஸுக்கு கார்டு இருக்குல்ல. ம். அந்த மாரி எங்களுக்கு ஒரு கார்டு இருக்கு. எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. எங்களுக்கு தீபாவளி ஃபண்ட் இருக்கு. எங்களுக்கு பிஎஃப் இருக்கு. ஆ எங்களுக்கு நம்ப சிஎம் சார் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ம். எங்களுக்கு. ஆ நான் வந்து கொஞ்சம் இப்ப மாஸ்டர் ஆனதுலருந்து நெறைய கமிட்மெண்ட்ல இறங்குனதுனால, எனக்கு இப்போ நடந்த ஒரு ஒரு கரண்ட்ல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆமா எங்க சார். யூனியன்ல. அது உள்ள என்னால இறங்கி கேட்க முடியல. சில ம். விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்லாம் இருக்கு. ஆ எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இது லைக் ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் தான். அதனால இந்த அமௌண்ட் அவங்க கைக்கும் போயி, எங்களோட அமௌண்ட்ட எடுத்து அவங்க வந்து செலவு பண்ணல. நாங்க ரிட்டயர் ஆகணும்ல. ஆமா சார். எங்களுக்கு இந்த அமௌண்ட் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த ஜெனரேஷன்ல நாங்க இத குடுத்தோம். அடுத்த நாங்க எந்த ஜெனரேஷன் ரிட்டயர் ஆவோமோ, எங்களுக்கு அப்ப அந்த அமௌண்ட் எப்படி வரும்? கரெக்ட் சார். தெரியாதுல்ல. ம், ம். அப்ப நம்ம அத கேட்க முடியாதுல்ல. நான் குடுத்தது இவ்வளவுதான். எனக்கு இது மட்டும் குடுங்க அப்டின்னா, குடுத்தா வாங்கின்னு தானே போறோம். அந்த மாரி எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு கேட்டாங்க. எதனால சொல்றேன்னா, சுதா, ஒரு வேலை ஈஸியா கிடைச்சுட்டா அதுக்கு அது வேல்யூவே இருக்காது சார். வேல்யூவே இருக்காது. அதுக்கு மதிப்பே இல்ல. கண்டிப்பா சார். இல்ல நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க இந்த சீட்ல உட்கார்றீங்கன்னா, நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருப்போம். நானும் கண்டிப்பா. நிறைய கஷ்டப்பட்டேன். அப்ப நம்மளுக்கு அது ஒரு அருமை நம்மளுக்கு அப்பதானே தெரியும். இதோட பவர் என்ன? இத மிஸ்யூஸ் அந்த மாரி அந்த வேலைக்காக நான் அது லைஃப். அது என்னோட என்னோட இன்னைக்கு எனக்கு இது எல்லாமே அதுதான். அந்த யூனியன் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த நான் கார்டு வாங்குனனால தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். அதனால அ ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அந்த ஆடிஷன்ஸ்ல லெவல்ஸ் ஆஃப் ஆடிஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆடிஷன் பண்ணிட்டா போதும்லாம் இல்ல. அதுல நெறைய லெவல்ஸ் இருக்கு. நெறைய லெஜெண்ட்ஸ் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம ஆடணும். அவங்க ம். மார்க் போடுவாங்க. அந்த மார்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அ கூப்பிட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து செல்ஃபா நீங்க நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க உள்ள வந்தா என்ன பண்ண போறீங்க? உங்களோட கோல் என்ன? நீங்க என்னவா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. விஜய் சார் கூட ஒரு 4 பாட்டு. அஜித் சார் கூட 4 பாட்டு. எனக்கு போதும்டா போயிடுவாங்க. ம். அப்போ அவங்களுக்கு ஒரு கவுண்ட் குறையும். அவங்களுக்கு எங்க யூனியனுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸோ, இல்ல அந்த இன்சூரன்ஸோ வாட்டெவர் ஒரு ஆள் கம்மியாகும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா. அது யூனியன் பார்த்துக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். அங்க போய் என்னோட லைஃப்க்கு நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆடி அந்த கார்டு செலக்ஷன் மட்டும் தான் சொன்னாங்க. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. அப்ப கூட பெருசா பயங்கரமான சந்தோஷமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்மளுக்கு காசு வேணும்ல. காசு குடுத்தா தான் கார்டு குடுப்பாங்க. நீ கண்டிப்பா, நின்னுனா போய் கண்டிப்பா. ஆட முடியுமா? இல்லல்ல. அதனால ரொம்ப வெயிட் பண்ணேன். வீட்ல கேட்டேன். வீட்லயும் பெருசா நம்மளுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு. அப்பலாம் டான்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். இப்பதான் செல்லம் நெறையா. அப்பலாம் அப்புறம் போய் கேட்டேன் வீட்ல. அம்மா வந்து கொஞ்சம் சப்போர்ட். அப்பா வந்து பெருசா கிடையாது. அம்மா தான் சப்போர்ட். அம்மாவும் திருட்டுத்தனமா சப்போர்ட் தான். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாட்டி பாட்டி வந்து ரொம்ப க்ளோஸு. பாட்டி இறந்தாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களோட கோல்டெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் குடுத்தாங்க. என் பேரனுக்கு குடு, என் பையனுக்கு குடுன்னு சொல்லி அவங்க அவங்க செட் ஆஃப் கோல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பீரியட்ல. அதுல ஒரே ஒரு செயின் மட்டும் எங்க அப்பா குடுத்தாரு எனக்கு. அப்பா. இத எடுத்துன்னு போய் நீ வித்துரு. ம். நீ வாங்கலாம் வேணாம். எனக்கும் அப்போ வந்து இல்ல, ஐயோ! இது நம்ம பாட்டி இது நம்ம கிட்ட குடுத்துட்டாரே அப்படின்னு இல்ல. செயின் வந்துச்சு. ஆஹா! டான்ஸ் இதுல சேர்ந்துரலாம். நம்ம எடுத்துன்னு போய் குடுத்தா காசு வரும். நம்ம அப்படி ஆயிட்டேன். நம்ம எடுத்துன்னு போய் இது எங்க எடுத்துன்னு போய் குடுத்தோம். அப்போ வந்து அப்பாவோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அங்க இருக்கறனால, ஒரு சில இடத்துல போய் எடுத்துன்னு போய் குடுத்தோம். ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நம்மளுக்கு குடுக்குறாங்க. கட்டு கட்டா. அடடா! டேய் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கு போய் என்னன்னு கவுண்ட் பண்ணி எல்லாம் விசாரிச்சு பார்த்தா, இன்னொரு அமௌண்ட் இதே மாரி இன்னொரு அமௌண்ட் தேவைப்படுது. ஆ. அவ்வளோதான். திருப்பியும் போய் கேட்டா யோசிச்சு பாருங்க. அடி நார்மல் அடிலாம் இல்ல. அந்த மாரி அடி விழும். அப்புறமா நம்ப திடீர்னு ஒரு நாள் இவ ஃபோன் பண்ணி ஒரு காஃபி டே கூப்பிட்டா. இன்னும் வந்து இந்த மாரி ஒரு 2, 3 பேரு ஃபார்மர்ஸ்ல உட்காந்துட்டுருந்தாங்க. சார் இங்க மட்டும் சைன் போடுங்க சார் அப்படின்னாங்க. அவர்ட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு.
இல்லை இல்லை சைன் மட்டும் போட நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக. சரி ஓகே. கட் பண்ணி பார்த்தா அது லோன். எனக்கு தெரியாது. எனக்கு நான் அந்த பீரியடில் நான் லோன் வாங்கினது இல்லை. யாருக்கும் போய் நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் சைனும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு அவள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. அதை அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. அதை எடுத்து போய் கட்டுன்னு சொல்லிட்டா. சரி அப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது பாருங்க. நான் வாங்கவே இல்லை கார்டு. இந்த பணம் நம்ம கையில் இருக்கு. நம்மளை நம்பி நான் கடனே வாங்கலை. நான் கடன்காரியே இல்லை, கடனாலே இல்லை. அது எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கள் யூனியனில் கொடுத்துட்டு அந்த கார்டு வாங்கும்போது இந்த சூர்யா அந்த இந்த படத்தில் இவங்க சொல்லுவாங்களே, உங்கள் கால் தரையில இல்லை. அந்த மாதிரி கால் மட்டுமா இல்லை, எதுவுமே இல்லை தரையில, ஃபுல்லாக ஆகாசத்தை நான் அந்த மாதிரி லைஃப்ங்க. கண்டிப்பா லைஃபு இல்லை டில் லைஃப். நம்ம இன்னைக்கு மாஸ்டர்னு ஒரு நேம் கொடுத்தது அந்த இடம் தான், அவங்க தானே. அதனால எனக்கு அது கிடைச்சது இவங்க மூலியமா தான். அதுக்கப்புறமா சினிமாவில் சில சில ரொம்ப ரொம்ப செக்யூர்டான விஷயம்லாம் ஒன்று இருக்கும்ல சினிமாவில். செக்யூர்டான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அது நான் இப்போது அஜித் சார் கூட இருக்கலாம், விஜய் சார் கூட இருக்கலாம், ரஜினி சார் கூட இருக்கலாம். நான் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தோடு நான் முடிக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அது மாதிரி ஒர்க் பண்ணதுனால 15 வருஷம் எல்லாருமே கொஞ்சம் பழக்கம் தெரியும். எல்லாத்தையும் திருப்பி நம்ம இவகிட்ட தான் சொல்ல முடியும். கண்டிப்பா. ஒரு ட்ரஸ்ட் பர்சன் வேணும்ல. இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பர்சன் யாருக்குமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா பெருசா நோட் பண்ணுங்க மக்களே. ஃபீல் பண்றது கண்டிப்பா சார். யாருக்கும் இல்லை சார், யாருக்குமே இல்ல. கண்டிப்பா அந்த ஜெனரேஷன் இது சார். ஆமா சார், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு போயிட்டே இருக்காங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அந்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா இருக்காங்க சார். சரி, அதனால அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம போய் சொல்றதுன்றது நாட் ஈஸி இஷ்யூ இல்ல. அப்படி நான் செலக்ட் பண்ண ஒரு ஆள் தான் இவன். நம்ம எடுத்துட்டு போய் சொல்லலாம். நம்ம எனக்கு ஓப்பன் அப்பா நான் இங்கெல்லாம் ஆடினேன், இதெல்லாம் பண்ணேன், அவர் கை தட்டினேன், சரி வாட் எவர். அது அங்கே நடந்தது ஒரு ஷூட்டிங்ல ஒன்றும் நடக்குமா? அது இத்தனை வருஷமான ஒரு ஹிஸ்ட்ரியில் அது எல்லாத்தையுமே சொல்ற ஒரு ஷேரிங் பர்சன். அது எல்லாத்தையும் கேட்டுப்பா. அவளுக்கு நடக்கிற ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவளுக்கும் சில பர்சன்ஸ் இருக்கும். நான் இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு போனால் நான் சினிமாவெல்லாம் பேச மாட்டோம், நாங்கள் சினிமா தான் பேசுவோம். ஏங்க நான் அதில் தான் சாப்பிட்றேன், நான் அதில் தான் தூங்குறேன், நான் என் ட்ரெஸ்ஸு அது நான் நைட்டு போட்டு தூங்கும்போது தான் அதில் தான், அப்புறம் நான் அதில் பேச மாட்டேன்னு என்ன இருந்தோம் அப்படி எனக்கு. சரி மற்றவங்களை நான் குறை சொல்ல சொல்லும், அது வாட் எவர். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே சினிமா பீப்புள். கண்டிப்பாக. அதனால நாங்கள் அதை ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு சில பேர் வீட்டில் வந்து ஒருத்தர் சினிமாவில் இருப்பாங்க, ஒருத்தங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை ஒருத்தங்க அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களால ஷேர் பண்ண முடியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்லும் போது திடீர்னு அது ஏதாவது தப்பாயிடுமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு உள்ளே வரும்போதே வந்து உட்காந்துட்டேன்னா அவளுக்கு அதை கேட்டே ஆகணும். இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு யார் என்ன பண்ணேன்னு. ஏன்னா அவளுக்கு தெரியும், யார்கிட்ட சொல்லாததான் அவன் என்கிட்ட சொல்லுவான்னு தெரியும். அதை சொல்லு அப்படின்னு அவளுக்கு ஒன்று இருக்கும்ல. அது மாதிரி அந்த ஒரு ஷேரிங் பர்சனாக எனக்கு வந்து அவங்க தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் நான் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த எண்டு வந்து இப்போ நம்ம சினிமாவில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போக முடியும். சும்மா நம்ம வந்து இது இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்காங்களான்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. இருக்காங்க சார், எனக்கு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இருக்காங்க சார், சொல்கிறேன் சொல்லும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 5 பேருமே ஒரு கம்ஃபர்ட்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்ல முடியும். அதில் ஒருத்தராவது உங்களுக்கு அப்படி இருக்கும்போதுல ஆயிடா எப்படி இருக்க, அவ்வளோ அந்த லிமிட்ல தான் இருந்துக்குவேன் சார். அப்படி ஆயிடும். எனக்கு இவங்க அப்படி கிடையாது. இவங்க நான் ஷேர் பண்ணுறது வந்து இந்த கோப் மாதிரி ஷேர் பண்ணுவோம். எல்லாமே ஷேர் பண்ணுவோம்ல, எல்லாமே இருக்கும். அங்கே ஒரு அப்போது இந்த இந்த ஒரு கடலுக்கு ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லைதான் சொல்லுவேன். இதுக்கும் இல்லை, எனக்கும் இல்லைன்ற. எனக்கும் இவளுக்கும் ஒரு நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை. நான் இது ஃபுல்லாக இருக்கணுன்றனால தான் என்னோட பேரை வந்து நான் அவள் பின்னாடி போட்டேன். ஐ மீன் என் பின்னாடி அவளோட பேரை மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நம்ம எதை வேணால் அடிச்சிடலாம் சொல்லுவோம், எதை வேணால் நம்மளோட. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது வாட் எவர் அவங்களோட பேஷன்ஸ். அது ஐடி கம்பெனிஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். அவங்க சம்பாதிக்கிறது பார்த்தா மணி.
நம்ம சம்பாதிக்கிறது மணி கிடையாது, நேம். இந்த பேரு இன்னைக்கு எல்லா ஸ்க்ரீன்லையுமே என் பேர் ஓடுது, என் பேர் இருக்கு. இன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஸ்க்ரீன்லையுமே என் பேர் வரும். கண்டிப்பா சார். அதை சம்பாதிக்க முடியாது யாராலையுமே. அந்த இடத்துல தான் நான் இவ்வளோ திரும்ப வச்சிருக்கேன். இது அழிக்கவே முடியாது. இது என் பசங்க இல்லை, உங்க பசங்க இல்லை, உங்க பேரன் பேத்தி வந்தா கூட அது பார்க்கும். என் பேரன் பேத்தி, அவங்க பேரன் பேத்தி இல்லை, யார் வந்தாலுமே அதை பார்ப்பாங்க. இது இது எங்க தாத்தா, இதான் எங்க அப்பா, இதா மணி வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை செல்லம். இதனாலதான் நான் சேர்த்தேன். கண்டிப்பா சார். இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். ஸோ நீங்க வந்து மேம் பத்தி சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்க உங்களை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்க ஜெனரேஷன் சார் நம்மளுக்கு இப்படி லைஃப் இருந்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஸோ ஏன்னா ரியலா வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதும் டவுட்டாவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல தான் நம்ம எல்லாருமே இந்த காலத்துல நாங்க எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. நாங்க நம்மளோ நீயும் நானும் வந்து யாரையுமே குறை சொல்ல வரல. நம்ம அஃபெக்ட் ஆனதுனால அது சொல்றோம். கண்டிப்பா சார். இல்ல நம்ம பார்த்து குறை சொல்லக்கூடாது யாரையுமே. எனக்குலாம் சில 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 ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆதி ப்ரோ, ஜீவா ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜீவா கூப்பிடல நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். எல்லாத்துலயுமே கூப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் ட்ரூ. அதெல்லாம் அந்த மொமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு கலக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சரி டச் அவுட் நான் சொல்றேன். தெரியல நம்மளுக்கு அவங்களுக்கும் நல்லபடியா போகணும்டா. பட் அதனால நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீட் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்போ ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா சார். அதனால இவங்க எல்லாம் சீட் பண்றாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. கண்டிப்பா சார். நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் அது அமையாது. ஒரு சில பேருக்கு அமையறது அவ்வளவுதான். ஏன்னா எங்க காலத்துல வந்து ஒரு சில பேர் கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா நாங்க கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கம்யூனிகேஷனும் இல்ல, அது இல்லாம லிசனிங் யாருக்கும் இல்ல. அவங்க வேலையை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு எந்திக்கிறோம் நாளைக்கு அந்த மாதிரி நாங்க ஜென்சி கிட்டனால அப்படி பழகிட்டோம் சார். ஸோ நீங்க ஆதி சாரை பத்தி சொல்லி ஆகணும். நான் வந்து ஆதி சார் லைக் ஆதி சார் கூட நீங்க ஒர்க் பண்ணதாகட்டும், அவர் வந்து நீங்க சினிமாக்கு வரக்கு முன்னாடியும் அவர் வரக்கு முன்னாடியும் நீங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ உங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? இப்ப மீசை முறுக்கு 2 ஆரம்பிக்கிறாங்க. 1ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அவர் கூட. சோ எப்படி அந்த பாண்ட் எப்படி ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க அவர் கூட? பாண்ட் வேற வாண்டுன்னு அது வேற எடுத்து போட்டு சார் மீட் பண்ணிக்கோங்க. இல்ல செல்லம், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல 5th எலிமெண்ட்னு ஒரு டான்ஸ் கம்பெனி இருக்கு. அதோட ப்ரொப்ரைட்டர் பார்த்தா பாலான்னு பிரவீன் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க டீம்ல வந்து நானும் ஒரு ஒரு கொரியோகிராஃபரா இருந்து ஒர்க் பண்ணும்போது இவங்க வந்து ராப்பர்ஸ் டீமா வந்து ஒரு டீமா இருந்தாங்க. பிரவீன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. அப்போ எங்க கிளாஸ் இருக்கும், நாங்க எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருப்போம். இவங்க பாடுவாங்க, நாங்க ஆடுவோம், நாங்க இங்கே வெளியே போவோம். இவர் ஆதி வந்து நம்ம கிட்ட பாடி காட்டுவாரு. அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்களோட வீட்டில் வந்து சின்ன செட் ஆஃப் ஸ்டுடியோ இருக்கும். அப்போ வந்து அந்த சின்னதா ஒரு மியூசிக் பண்றதோ, அது கீபோர்டோ, அது வாட் எவர், அங்கேயே தான் நாங்க அது வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அதுவும் போய் சொல்லக்கூடாது. நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பாத் வந்து கொஞ்ச நாள் அப்படி டிராவல் பண்ணவே எனக்கு சினிமா லைன்ல ரொம்ப அப்பவே இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா வரணும்னு அவங்க இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்க சூஸ் பண்ணவே வந்து சினிமா இல்லை, அவங்க தேர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவங்க இந்தியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்தாங்கல்ல. நம்ம லைன் இது சினிமானால நான் இதை சூஸ் பண்ண போகும்போது நான் கொஞ்சம் மாத்தினேன். இந்த சைடு போகலாம், நம்ம இப்படி போகலான்னு சொல்லி போகும்போது ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லலாம். ஐயோ இந்த டான்ஸ் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நம்ம அங்கே போகணும். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை விடலை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த டான்ஸ் கிளாஸ்ல, மெட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லார்ட்டையுமே இப்போ டச்சில் தான் இருக்கேன். பட் நான் சூஸ் பண்ண பாத்துக்காக நான் அந்த கோலுக்காகவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால நான் அந்த மாநாட மயிலாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டிவி ஷோஸ் நிறைய பண்ணேன். சாண்டி மாஸ்டர் கூட பண்ணேன். அதுக்கப்புறம் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இப்படிலாம் பண்ணி ட்ராவல் பண்ணி போகும்போது இங்கே என்னால் வர முடியல. அப்போ இந்த டீமும் ஆதி ப்ரோவும் எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி அப்போதான் அந்த கிளப்ல மப்பில் அந்த பாட்டில் எதுவும் வந்திருக்கும் போல. நான் அப்போ இல்லை செல்லம், அதுக்கு முன்னாடி பாடின பாட்டில் நான் இருந்தேன். எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். பட் நான் அந்த பாட்டு அப்பெல்லாம் நான் இல்லை. ஆனால் தெரியும் இந்த மாதிரி ஒன்று பாடுவாங்க, இந்த மாதிரி ஒரு வைப்பா இருக்கும்னு தெரியும். ஏன்னா அந்த பீரியட்ல பாடின பாட்டுலாம் எனக்கு மைண்ட்ல இல்லை. ஏன்னா அது ஏன் பாட்டு இல்லை. நாங்கள் பாடினா கை தட்டுவோம்,
இல்ல ஆமா சார். அவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு. இவர் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்ல நல்லா இல்ல மாத்திரா பீட் பாக்ஸ் பண்ற பசங்களா அவங்க கூட இருந்தாங்க ம். ஒரு பீரியட்ல. அப்போதான் இவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல்ல இல்லாம ஒரு கான்செப்ட் மாதிரி போய் பண்ணுவாங்க. நாங்க எங்கெல்லாம் ஷோஸ் பண்றோமோ, ஒரு டான்ஸ் ஷோ பண்றோமோ அங்க இவங்களை நம்ம கூட்டு போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ண வச்சோம்னா மியூசிக்கே இல்லாம ஒரு பையன் பீட் பாக்ஸ், ஒரு டீம் ஒரு 4 பேர் பீட் பாக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பையன் ரேப் பாடுவான், ஒரு பையன் பாட்டு பாடுவான். இவங்க எல்லாருமே எக்யூப்மெண்ட்டே இருக்காது, மைக்கு மட்டும் கையில கொடுத்தா விளையாடுவாங்க. நான் சொல்றது 2009-10ல அப்பவே பாத்துக்கோங்க. 15-16 வருஷமா அந்த பீரியட்லயே நான் சொல்றேன். இப்பெல்லாம் நீங்க மைக்கு கையில கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் இல்ல ப்ரோ கொஞ்சம் மைக் கீழே கொடுங்க ப்ரோ, இது கிடையாது ப்ரோ, இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர்கிட்ட போனாலே அது ஒரு மாதிரி ஆமா டாலிங். அதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ் டாலிங் அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு. அவர்கிட்ட மைக்கு போயிடுச்சுன்னா அவரு டைரக்ஷனா உட்காரும் போது வேற மாதிரி இருக்காரு. நான் அதை பார்த்தேன். ஒன்ஸ் அவரு கேமரா முன்னாடி நிற்கும் போது அவர் ஒரு அது அவரோட வைப் இருக்குல்ல, அது யாருக்கு வராது. ஆமாங்க, அது நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் டான்ஸ்னால கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், அது வாண்டடா இருக்கும். இவர் வாண்டடா பண்றாருன்னு இருக்கும்ல. அந்த எங்களுக்கு என்னன்னா ஹிப்ஹாப் ஆதி அவங்க வந்துட்டு இந்த ரேப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேப் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அடையாளமான மாதிரியே எல்லாத்துக்கும் வந்தது. பட் எனக்கு பெருசா எனக்கு வந்து அந்த ரேப் அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணது இல்லைனால எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் இந்த சைடு போயிட்டேன்னா எனக்கு இது பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்ல சார். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருந்தனால ரேப்குள்ள வரல. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஆதி சாரோட ரிலேஷன்ஷிப்ல லவ் கிடையாதுமா. ஐ மீன் மேம் கூட வந்து நல்லா இல்லம்மா, அப்பலாம் இல்லம்மா. நீ ஒண்ணுமா வேலைக்கு சொல்றமா, என்னோட பார்த்து நானு சினிமாவை சூஸ் பண்ணதுனால நான் அங்க போனனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுமா. நான் டைரக்டர்லாம் போய் அங்க உட்கார முடியாது. சினிமா சில பேரை கேட்கணும். இப்ப நான் இது உள்ள வரணும்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்க ஸ்டுடியோக்கு நான் வரேன்னா கூட ஃபர்ஸ்ட் நான் ஒரு இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸர்ஸ்ல கேட்கணும், அதுக்கப்புறம் ஒருத்தங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் இவர் நம்பரை வாங்கணும், அப்புறம் நான் உங்களை பார்க்கணும், உங்க இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்புறம் தான் நீங்க உங்க ஹெட்டை கூட்டு போய் உட்கார வைப்பீங்க, ஹெச்ஆர் கூட்டு உட்காந்து பேச. இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அப்ப நான் அங்க போறதுக்கு எனக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்ததுனால நான் அதை டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருந்தேன். அதனால இந்த ரேப் பண்ற விஷயம் வந்து எனக்கு பெருசா அப்ப தெரியாது. இப்பதான் அந்த ரேப்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியுது, அந்த பீரியட் தெரியாது. அப்பெல்லாம் ஒரு பாட்டு இவங்க செம்மையா பாடுவாங்கடா, இவங்க 5 பேர் சேர்ந்தானா இவங்க பயங்கரமா இவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு. அது கன்வெர்ட் ஆகி ரேப்பு, அப்புறம் இந்த பீட் பாக்ஸ் இதெல்லாம் தான் வெளியே வர ஆரம்பிச்சு. இப்பதான் அதெல்லாம் வெளியே வந்தது. பட் நான் அப்பவே அதை சூஸ் பண்ணதுனால எனக்கு பெருசா அது தெரியல. அவ்வளவுதான்.